திறந்த மனப்பான்மையோடு நாம் நோக்கினால்தான் இந்த பயணத்துடைய இலக்கை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குவதற்கு எனக்கும் விளங்குவதற்கு உங்களுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யகூதிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நஸ்ரானிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மஜூசிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் என உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில் இருந்து கொண்டிருக்கும் எல்லா மதத்தவர்களும் ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சமூகம் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு இலக்கிற்காக, ஒரு லட்சியத்திற்காக படைக்கப்பட்டதோ அந்த சமூகம் இலக்கை மறந்து, நோக்கத்தை மறந்து, எந்த வழியை நோக்கி, எந்த பாதையிலே நம்முடைய பயணத்தை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நம்முடைய இலக்கை நோக்கி திருப்புவானாக. யகூதிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே அவர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? ஒரு யகூதி சிறுவன் இந்த பூமியிலே குழந்தையாக பிறக்கும் பொழுதிலிருந்து அவனுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரை ஒரு யகூதியுடைய இலக்கு அவனுடைய யூத மதத்தை இந்த பூமியில் நிறுவ வேண்டும் என்பது இல்லை. அவனுடைய யூத மதத்தை இந்த பூமியிலே பரப்பி இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோர்களையும் யூதர்களாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு யூதனின் இலக்கு அல்ல. யூதர்களின் நோக்கம் தங்களுக்கென்று உலகத்திலே ஒரு நாடு வேண்டும், தாங்கள் வாழ்வதற்கு, தாங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு, தாங்கள் தங்களுடைய ஆட்சியை சுயமாகவே நடத்துவதற்கு ஒரு நாடு வேண்டும் என்பதுதான் யூதர்கள் அன்றிலிருந்து இன்று வரை போராடக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் காரணம். அந்த இலக்கை அவர்கள் அடைந்து விட்டார்கள். 1945க்கு முன்னால் யூதர்களுக்கு சொந்த நாடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது முதல் உலக போரிலே ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களிலே மிஞ்சியவர்கள் எல்லாம் பலஸ்தீனிலே முஸ்லிம்களிடத்திலே பிச்சை கேட்டு, அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு, அவர்கள் தங்குவதற்கு அடைக்கலம் கேட்டு, அடைக்கலம் கொடுத்தவர்களுடைய வீடுகளை கைப்பற்றி ஒரு சதி திட்டத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை தங்களுடைய இடமாக மாற்றுவதற்கு யூதர்களை உலகம் முழுவதும் அனுப்பி, உலகம் முழுவதும் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் அந்த இடத்திலே குமிய வைத்து அந்த இடத்தின் சொந்தக்காரர்களாக தாங்கள் மாறி ஒரு எல்லையையும் வகுத்து இஸ்ரேல் என்ற நாட்டை யூதர்கள் ஒரு இலக்கின் பயணத்தின் தொடக்கமாக ஆரம்பித்து தன்னுடைய இலக்கின் பயணத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பயணமாக. கிறிஸ்தவர்களின் இலக்கு என்ன? இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோரையும், இந்த பூமியிலே பிறந்த எல்லா குமாரர்களையும், எல்லா குழந்தைகளையும் இயேசுவை வணங்கக்கூடிய அல்லது கடவுளுக்கு குமாரனாக இயேசு இருக்கிறார் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதைக்கு ஆதாரமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இஞ்சிலை மாற்றி தங்களுக்கு எப்படியெல்லாம் கொள்கைகள் வேண்டுமோ, தங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மதத்தை பரப்புவதற்கு ஏற்ப இறைவனின் வார்த்தைகள் மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அந்த வார்த்தைகளையும் மாற்றி பைபிளை 2000க்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு மேல், எந்த கிராம மொழியிலும் எந்த நகர மொழியிலும் உலகத்தில் எந்த மொழியில் நீங்கள் பைபிளை தேடினாலும் சரி அந்த பைபிளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு இலக்கை வகுத்து உலகத்தை அனைத்தையும் கிறிஸ்துவ மதத்தை நோக்கி அழைப்பதற்காக செல்வத்தையா, உலகத்தையா, உடலையா, சுகத்தையா, படிப்பையா, எதையும் இழந்து விடலாம், நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவ மதத்தை இந்த பூமியிலே ஊன்றுவது என்ற இலக்கில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இலக்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த இலக்கிலே அவர்கள் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றியின் பயணம் கிறிஸ்தவர்களுடைய பயணம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
புத்தர்களின் இலக்கு இந்த பூமியிலே அமைதியை பரப்ப வேண்டும் என்பது. புத்த மதத்தை ஏற்று அமைதியை நோக்கி அனைவரும் துறவிகளாக மாறி புத்தருக்கு கடவுளுக்கு அடிபடிந்த அடிமைகளாக துறவிகளாக மாற வேண்டும் என்பது புத்தர்களுடைய நோக்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் குறிப்பாக அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், அல்லாஹுவை மறுத்து அல்லாஹ்விற்கு சிலைகளை ஏற்படுத்தி கடவுள்களை அவர்களாகவே கூறு போட்டுக் கொண்டு தங்களுக்கென்று ஒரு மதமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள், தங்களுக்கென்று ஒரு மதத்தை உருவாக்கி கொள்கைகளை அவர்களே உருவாக்கி அதற்கு ஏற்ப கடவுள்களையும் அவர்களே வடிவமைத்து அதற்கு ஏற்ப கொள்கைகளையும் அவர்களே எழுதி கொண்டு ஒரு தனி மதத்தை அமைத்துக் கொண்டு காஃபிர்களும் தங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குறிப்பான முக்கியமான இலக்கு, காஃபிர்களுடைய இரத்தத்திலே கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கு, முஸ்லிம்களை எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும். இந்தியாவை இந்துஸ்தானாக எப்படியாக இந்துக்கள் இருக்கக்கூடிய இடமாக இந்துஸ்தானை மாற்ற வேண்டும். முஸ்லிம் பெண்களுடைய கற்புகளை சூறையாடி முஸ்லிம் பெண்களுடைய கற்புகளில் இந்துக்களுடைய விந்து துளியை செலுத்துவது என்ற ஒரு தனிப்பட்ட இலக்கை இந்துக்களில் சில கூட்டம் அமைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்ணை, ஒரு முஸ்லிம் ஆணை பெண்ணின் மூலமாகவோ ஆணின் மூலமாகவோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை சிக்க வைத்தும் சரி, அல்லாஹ் ஒருவனை மறுத்து சிலைகளுக்கு முன்னால் பொட்டு வைத்து அந்த சிலைகளை கும்பிட வைக்கும் வரை இந்துக்களுடைய இரத்தங்கள் இந்த பூமியிலே கொதித்துக் கொண்டிருக்கின்றன என்பது அவர்களுடைய இலக்கு என்பது நமக்கெல்லாம் புரிந்தது. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய இலக்கை நோக்கி, ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதையை நோக்கி, ஒவ்வொருவரும் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி, ஒவ்வொருவரும் தங்களுடைய வழித்தடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுவை ஈமான் கொண்டு, தூதரை ஈமான் கொண்டு, மலக்குகளை ஈமான் கொண்டு, மறுமையை ஈமான் கொண்டு, நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் வருகிறது என்பதை ஈமான் கொண்டு, நபிமார்களை ஈமான் கொண்ட முஹம்மதின் சமுதாயமே, எந்த இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று பார். என்னை கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையில் முஸ்லிம்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? எந்த இலக்கை நோக்கி யூதர்கள் செல்லுகிறார்களோ, எந்த இலக்கை நோக்கி யூதர்களை வழிநடத்துவதற்கு சில காரணிகள் இருக்கிறதோ, அதே இலக்குகளின் காரணிகள் தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இன்றைய முஸ்லிம்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். பாருங்கள், அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயأكلون கமா தأكلுல் அன்ஆம் வன்னாரு மஸ்வல் லஹும். உண்ணுகிறார்கள், உறங்குகிறார்கள், யأكلون வயதமத்தஊன, சுகத்தை தேடுகிறார்கள். இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் இலக்காக அவர்கள் அமைத்துக் கொண்டது உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், இந்த உலகத்தின் இன்பங்களை தேட வேண்டும் என்று. எதை போன்று? கல் அன்ஆம், கால்நடைகளை போன்று. அவர்களுக்கென்று தனி லட்சியம் இல்லை, அவர்களுக்கென்று தனி குறிக்கோள் இல்லை. இன்று தூங்கினால் நாளை காலையில் எதை சம்பாதிக்கலாம், இன்று தூங்கினால் நாளை காலையில் எதை சம்பாதித்து இந்த உலகத்திலே பணக்காரனாக ஆகலாம், எந்த கல்வியை படித்து இந்த உலகத்திலே மேல்தட்டிலே செல்லலாம், எந்த வழிகளில் முயற்சி செய்து நம்மை நாம் மேம்படுத்தி நமக்கு என்று ஒரு தனி மதிப்பை பெருமையை ஏற்படுத்தி எப்படி இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ்வது என்று ஒரு கால்நடையை போன்று இலக்குகளை அமைத்துக் கொண்டார்கள் காஃபிர்கள். அவர்களுடைய தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அந்த இலக்கின் பாதையில் தான் வருந்தி சொல்கிறேன், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு சொல்கிறேன். அல்லாஹ் மன்னிப்பானாக என்னையும் உங்களையும் உலக சமூகத்தையும். அந்த இலக்கில் தான் நம்மை அறிய